ஹாய் காய்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாரிஸ் சிட்டி ஆஃப் லைட்ஸ், ரொமான்ஸ் அண்ட் அவங்களோட கல்ச்சர் அண்ட் அதோட ரொம்ப ஃபேமஸான விஷயம் என்னன்னா ஈஃபில் டவர். பட் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த ஈஃபில் டவர் வச்சு ஒரு பெரிய ஸ்கேமே நடந்திருக்கு? என்னடி சொல்ற? எஸ் கைஸ், இப்போ வரையும் இந்த ஸ்கேம் வந்து பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. அது என்னன்றது பார்க்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் அருண் அண்ட் திஸ் இஸ் 1920ல ஒரு காமன் மேன் நேம்ட் விக்டர் லஸ்டிக் ஐஃபில் டவர் அவர் ஒரு தடவை இல்லை 2 தடவை வந்து செல் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ், எனக்கும் இதை கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஆனா என்ன நடந்துச்சுன்றதை இப்போ வீடியோல பார்க்கலாம். ஒரு சின்ன நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் தாங்க இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. நார்மலா நமக்கு ஏதாவது ஒரு பொருளை வந்து விற்கணும் இல்லைன்னா வந்து வாங்கணும் அப்படின்னா அதுல மெயினான இது என்னன்னா அட்வர்டைஸ்மெண்ட், நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட். அதே தான் இவரும் செஞ்சிருக்காரு. பட் என்னன்னா இங்க அவர் போட்டிருக்க பொருளுக்கும் அவருக்குமே சம்மந்தமே கிடையாது. ஆல்ரெடி 1920ல ஈஃபில் டவரால நிறைய ரிப்பேர்ஸ் அண்ட் அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அது எல்லாமே எக்ஸ்பென்சிவா இருக்குன்ட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. இதை தனக்கு சாதகமா விக்டர் லஸ்டிக் பயன்படுத்திக்கிட்டு தன்னை ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலாக வெளிப்படுத்திக்கிட்டு பல மெட்டல் ஸ்கிராப் டீலர்ஸை கோஆர்டினேட் பண்ணி பிரெஞ்ச் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி எக்கனாமிக் கிரைசிஸால ஈஃபில் டவர் வந்து ஸ்கிராப் சேல் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. இது எல்லாத்துக்கான போஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் ரெடி பண்ணிட்டு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் ஒரு மீட்டிங் வைக்கிறாரு. அதில் நிறைய பேர் வந்து இந்த ஈஃபில் டவர் வாங்கிறதுக்காக இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அப்படி நிறைய பேரில் வந்து ஒருத்தர் ஆண்டர் பாய்சன், அவர் வந்து இந்த டீலை வந்து நான் ஸ்டீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சர்டின் அமௌண்ட்டை வந்து அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு எனக்கு இந்த ஐஃபில் டவர் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. இந்த விஷயத்த வந்து தனக்கு பயன்படுத்திக்கிட்ட விக்டர் லஸ்டிக் இந்த அமௌண்ட் வந்து கிடைச்ச வரைக்கும் நமக்கு லாபம் அப்படின்றதுனால அந்த அமௌண்ட் எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு போயிடுறாரு. அவர் எங்கே போறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியாவுக்கு கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஆண்ட்ரூ பாய்சனுக்கு தெரியுது இது ஒரு வந்து ஃப்ராடு, இது வந்து ஒரு ஃபோர்ஜரியான ஒரு விஷயம் அப்படின்னு தெரியுது. ஆனால் அவர் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியல. ஏன்னா அவருக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் கிடையாது, எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது, எதுவுமே இல்லாமல் அவர் அமைதியாகவே இருந்தார். ஏன் ஒரு மந்த்துக்கு அப்புறமா திரும்ப லஸ்டிக் வந்து பாரிஸ்க்கு வராரு. வந்தவர் சும்மா இல்லாமல் அகெயின் இதே ஸ்கேமை வந்து ப்ளே பண்ணுறாரு. அப்படி ப்ளே பண்ணும்போது உஷாரான வந்து ஆண்டர் பாய்சன் இதை போலீஸ்கிட்ட வந்து தெரிவிக்கிறார். அதை போலீஸ் வந்து இவரை கையங்கலமாக பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ரெடி ஆகிடுறாங்க. இதே விஷயம் வந்து லஸ்டிக் வந்து தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்ணுறாரு, ஊரை விட்டு ஓடி போயிடுறாரு. ஆனால் அங்கே போனதும் வந்து அவர் வந்து ஒரு கான்மேனா இந்த மாதிரி இதே வேலையை வச்சுட்டு தான் சுத்திட்டு இருந்ததாகவும் பேசப்பட்டு இருக்கு. இந்த ஸ்கேம் தான் வந்து இருக்கிறதுலே வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்கேம் அப்படின்ற மாதிரி, ஒரு ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்கேம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதை ஏன் சொல்றேன்னா நம்மளால நம்ப முடியாத விஷயங்கள்லயும் வந்து ஏமாத்து வேலை எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நீங்க இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா அதுலயும் வந்து நிறைய ஏமாத்து வேலை, நிறைய ஸ்கேம்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஓகே கைஸ், அண்ட் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாருமே பார்க்குறேன். அண்ட் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எதுனா வேணும்னா என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் மை சேனல், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் பாய்.